நீங்கள் கிங் மேக்கரா? அதிர்ச்சியுடன் பார்த்த விஜய். தாவேக்கு தலைவரின் முதல் பேட்டி. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள். நடிகர் விஜயை முதன்முறையாக என்டிடிவி பேட்டி எடுத்திருக்கு. இந்த பேட்டி அளிப்பதிலும் நடிகர் விஜய் ஒரு புரட்சி செஞ்சிருக்காரு. இதுல காமெடி என்னவென்றால் அது ஆஃப் கேமரா பேட்டியா. உலகத்திலேயே ஆஃப் கேமராவுல பேட்டி கொடுத்த ஒரே தலைவர் விஜய் தான் என்கிறார்கள். முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரில் வந்து மக்களோடு ஆளுமைகள் முன்னாடி அமர்ந்து பேட்டி கொடுக்க, இவரு என்டிடிவி டீமை வீட்டுக்கு வரவழைத்து சத்தமில்லாமல் ஆஃப் கேமரா பேட்டி கொடுத்திருக்காரு. சென்னையில நடைபெற்ற என்டிடிவி நடத்திய மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். ஆனால் நடிகர் விஜய் என்டிடிவி தலைமை ஆசிரியர் ராகுல் கன்வால், நிர்வாக ஆசிரியர் ஷிவ் அரூர் மற்றும் அரசியல் பிரிவு ஆசிரியர் வாசுதா வேணுகோபால் ஆகியோரை வீட்டுக்கு வரவழைத்து பேட்டி கொடுத்திருக்காரு. தன்னுடைய பேட்டியின் போது நடிகர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து கூறுகையில, கரூர் சம்பவம் எனக்கு மிகுந்த மனவேதனை தந்தது. இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நான் நினைக்கவில்லை. மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கூறியிருக்காரு. அடுத்ததாக, ஊடகங்களுடன் நீங்கள் பேசுவதே இல்லை, இப்போது மட்டும் எங்களுக்கு பேட்டியளிக்க முன்வந்தது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன விஜய், அரசியல்தான் என்னுடைய எதிர்காலம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக நிற்பவன். நான் நிச்சயமற்றவன் இல்லை. நான் எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக நிற்பவன். தேசிய ஊடகங்களுடனான என்னுடைய முதல் உரையாடல் இதுதான். இதனை ஒரு வகையான மாதிரி நேர்காணல் என்றுதான் நான் கூறுவேன். நான் போதுமான அளவு பேசுவதில்லை என்று மக்கள் கருதுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்னுடைய உரைகள் மூலமாக பேசுகிறேன். நான் எப்போதும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் ஒரு கிங் மேக்கரா என்ற கேள்வி விஜயிடம் முன்வைக்கப்பட்ட போது கேள்வி கேட்டவரை ஒருவித அதிர்ச்சியோட பார்த்திருக்காரு விஜய். பின்னர் அந்த கேள்விக்கு பதில் கூறுகையில, நான் எதிர்காலத்துக்காக போராடுகிறேன், வெற்றி பெறவே போராடுகிறேன், வெற்றி எனக்கு கிடைத்துவிடும், அதனால் நான் கிங் மேக்கராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக, நீங்கள் நேரடியாக பதிலளிக்க தயங்குகிறீர்கள் அல்லது தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள். அதற்கு உங்கள் பதில் என்ன என்ற கேள்வி விஜயிடத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பதில் சொன்ன விஜய், இது உண்மை என்று நான் நினைக்கவில்லை. உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் நான் நிதானமாகவும் தெளிவாகவும் பதிலளித்தேன். நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். நான் சினிமாவை விட்டுவிட்டேன். அரசியல்தான் என்னுடைய எதிர்காலம் என்று உறுதிபட விஜய் பேசியிருக்காரு. அரசியலுக்கு வந்தது ஏன் என்ற கேள்விக்கு, கோவிட் காலத்திற்கு பிறகு நான் அரசியலில் ஈடுபடுவது குறித்து மிகவும் தீவிரமாக சிந்தித்து வந்தேன். இது திடீரென எடுத்த முடிவு அல்ல அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்தை பற்றி விஜய் பேசுகையில, எனது அரசியல் வருகையால ஜனநாயகன் திரைப்படம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தயாரிப்பாளர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். அரசியலுக்குள் வந்துள்ளதால் என்னுடைய படங்கள் பாதிக்கப்படலாம் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அதற்காக மனதளவிலும் தயாராக இருந்தேன் என்று விஜய் தெரிவிச்சிருக்காரு. அரசியல்ல உங்கள் ரோல் மாடலாக யாரை கூறுவீர்கள் என்கின்ற கேள்விக்கு, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் எனக்கு பிடித்த தலைவர்கள் என்று விஜய் ஓபனாகவே சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய ரசிகர்களை கட்சி தொண்டர்களாக மாற்றியது வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது. விஜய் நீண்ட கால அரசியலில் ஈடுபடவே ஆசைப்படுகிறார். இந்த தேர்தலுடன் இவரின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடப் போவதில்லை. பல ஆண்டு காலமாக நடிப்பு துறையில் இருந்துள்ளார். நீண்ட காலமாகவே தன்னை அரசியலுக்கும் தயார் செய்து வந்திருக்காரு. தங்கள் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதே எங்கள் வெற்றிக்கு கடவுள் அனுகிரகம் இருப்பதை காட்டுவதாக நடிகர் விஜய் கருதுவதாகவும் என்டிடிவி முடிவுரையாக எழுதியிருக்காங்க.